viewers, welcome to Property Light. இன்னைக்கு நம்ம Casa Grande டெவலப் பண்ணிருக்க Madeline ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். இங்க மிஸ்டர் தினேஷ் கூட இருக்கோம். Hi Dinesh. Hi ma'am. So welcome to Casa Grande. So myself is Dinesh. So I was working in 3 years. So இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா Casa Grande Madeline. So Bangalore திருமுடிவாக்கம் மெயின் ரோட். So இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் 2 and 3 BHKs அவைலபிள்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.47 acres லேண்ட் பார்சல்ல ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 90% ஓப்பன் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 5 எலிமெண்ட்ஸ்ல தான் நம்ம எப்பவுமே Casa Grande அந்த ஒரு மோட்டோ தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட், வென்டிலேஷன் அண்ட் தென் வாஸ்து. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரை டெவலப் பண்ற மாதிரியானதான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 BHKல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள்ஸ் இருக்கு. ஸோ 3 BHKல வந்து நம்ம கிட்ட 1600ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட பிரீமியமான யூனிட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இது எது எடுத்தாலுமே உங்களுக்கு 100% வாஸ்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து மெயின் என்ட்ரி வரீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா 7 feet தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோரோட ஹைட் கொடுப்போம். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னீங்கன்னா 8 feet பிளஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா 4 feet நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுவுமே உங்களுக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி பிளாஸா உங்களோட வீட்ல என்ட்ரன்ஸ்ல வந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் ஒரு எலிகென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மேட்லின்ல என்ன ப்ரொவைட் பண்றோம்னா சீலிங் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 10.6 ப்ரொவைட் பண்றோம். ஸோ யூஸ்வலா வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல 9.5 9.8 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா ஒரு வா ஃபேக்டரா தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க எல்லாருமே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் தீம்ஸ் என்ன மாதிரி பண்ணிருக்கோன்றது நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். ஓகே தினேஷ், இப்ப ஆக்சுவலா நீங்க நல்ல ஒரு ஓவரால் ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஹைலைட்ஸ் கொடுத்திருக்கீங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஹைலைட்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் இருக்குல்ல, நம்மளோட இந்த தீமே வந்து பாத்தீங்கன்னா கான்டெம்பரரி தீம் தான். ஸோ லாவிஷ் கான்டெம்பரரி தீம். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல்லி வால் இருக்கும். ஸோ இந்த கல்ச்சர்ல நம்ம வந்து ஒரு வந்து இந்த Casa Grande தீம் வந்து இப்ப எப்படி வரும்னா ஃபாரின் கல்ச்சர்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லி கிளாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஐ மீன் நீங்க வந்து எந்த ரூம்ல எடுத்தாலுமே உங்களுக்கு வென்டிலேஷன் இல்லாம இருக்கவே இருக்கு. ஈவன் பாத்ரூம்லயும் கூட சரி. ஸோ அந்த மாதிரி தான் நாங்க எலிகென்ட்டா ஸோ கஸ்டமரோட அட்மையர் பண்ற மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் இந்த லாவிஷ் கான்டெம்பரரி தீம். ஓகே, ஆக்சுவலா இந்த தீம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் மட்டும் வருமா இல்ல எல்லா யூனிட்ஸ்க்குமே இது வந்து அவைலபிள்? இதோட எலிவேஷனே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மோட்டோவா வச்சிருக்கோம். ஓகே, எங்களோட எலிவேஷனே நீங்க வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ல எந்த பில்டர்ஸ்மே ஈவன் யாருமே பண்ணல. சோ ஐரைஸ் பில்டிங் நாங்க பண்றோம், அதுல என்ன ஸ்பெக் கொடுக்கறோம்ன்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இது அவைலபிள் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா எவ்வளவு ஏக்கர்ஸ்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? இதுல அதாவது எவ்வளவு ஏக்கர்ஸ்ல வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க? சோ ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டோட லேண்ட் பார்சல் இஸ் 6.47 acres. ஓகே, சோ we build our construction is 1.47 acres மட்டும்தான். மீதி இருக்க 5 acres லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே ஓபன் ஸ்பேஸ்க்காக விட்டுருக்கோம். ஐ மீன் நேச்சுரல் வென்டிலேஷன் அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அம்யூனிட்டிஸ்க்காக ப்ரொவைட் பண்றோம். இது எல்லாமே கவர்டா இருக்க மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கட்டும், கிட்ஸா இருக்கட்டும், அடல்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அந்த அம்யூனிட்டிஸை நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல எந்த அம்யூனிட்டிஸுமே ப்ரீவியஸா கொடுத்த அம்யூனிட்டிஸ் மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ மீன் 11,500 ஸ்கொயர் ஃபீட்ல கிராண்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்றோம். 8,500 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ஸ்விமிங் பூல் 8 ஷேப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். யூஸ்வலா நீங்க பாத்திருப்பீங்க ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஷேப். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அம்யூனிட்டிஸ் இதுல இருந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஏரியல் வியூல வந்து நீங்க ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி கலர்ஃபுல்லா தான் இருக்கும். சோ உங்களுக்கு மதர் எர்த்னு சொல்லி ஒன்னு ப்ரொவைட் பண்றோம். யூஸ்வலா என்னன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஏரியா. சோ ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரீ நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஷோக்காக. இதுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து வில்லிங்ல இருந்தாங்கன்னா மேங்கோ ட்ரீ வேணாலும் சப்போட்டா ட்ரீ வேணாலுமே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு பேர்ட்ஸ்கா இருக்கட்டும், சோ அது ஒரு நெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேர்ட்ஸோட இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டை இன்டெப்தா நாங்க அவ்வளவு தூரத்துக்கு நாங்க செதுக்கி இருக்கோம்னு சொல்லலாம். ஓகே, ஃபாரஸ்ட் தீம் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து 80+ அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றோம். ஐ மீன் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 85+ அம்யூனிட்டிஸ். ஸோ த யூனிக் செல்லிங் பாயிண்ட் இஸ் அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்யார்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம்.
அது போட் தீம்லயே இருக்கும். மேஸ் கார்டன் இருக்கு. இண்டோர் அம்யூனிட்டிஸ்ல உங்களுக்கு வந்து ஐ மீன் ஏவி தியேட்டர், ஜிம் ஆக்சஸ் வித் ஸ்கை சினிமா கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஸ்கை சினிமா வித் காஃபி பாரோட கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து ஒன்றும் இல்ல 4th ஃப்ளோர்ல வந்தாங்கன்னா மேல இருந்துட்டு அப்படியே படம் ஃபுல்லாவே ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ அதுல இருந்து படம் பார்த்துட்டு ஒரு காஃபி பார் மாதிரி செட்டப்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும்னா லக்ஸரி ஹோட்டல்ல இருக்கு. பட் இது நாங்க ஒரு ப்ராடக்ட்லயே கொடுக்குறோம். ஸோ அதுதான் காசா கிராண்ட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்சுவலா நீங்க 2 BHK 3 BHK சொன்னீங்க. இதோட சைஸஸ் அதோட பிரைசிங் சேர்த்து சொல்லுங்க. ஸோ 2 BHK பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 வரையுமே அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ we have the minimum square feet of 2 BHK we have 50 lakhs also available. ஓகே. ஸோ 50 lakhsல இருந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் நம்ம கிட்ட யூனிட்ஸ்மே அவைலபிள் இருக்கு. ஸோ பிரைசிங்மே இருக்கு. ஸோ அது போக இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10% நத்திங் ஸ்கீம் ஒன்று ப்ரொவைட் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க 10% மட்டும் பே பண்ணா போதும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து டில் ஹேண்ட் ஓவர் வரைக்குமே நீங்க எந்த பேமெண்ட்மே பண்ண தேவை. ஓகே. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு பிரீத்திங் பீரியட் இருக்கும். நீங்க ஜாலியா ரிலாக்ஸா இருக்கும். லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேண்ட் ஓவர்ல இருந்து நீங்க லோன் பார்ட் நீங்க போற மாதிரி இருக்கும். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிபில் இஷ்யூ இருக்கும். கண்டிப்பா. அவர் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு 2 இயர்ஸ் நாங்க பிரீத்திங் டைம் கொடுப்போம். ஓகே. சோ இன் கேஸ் அவர் வந்து இஎம்ஐல பே பண்ணிட்டு இருப்பாரு. சோ இஎம்ஐ வந்து இப்ப பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் தாராளமா போலாம். சோ அது வரைக்கும் உங்களோட பிரீமியம் யூனிட்ஸ் அந்த 1090 ஒன்லி ஃபார் பே ஒன்லி ஃபார் 10% ஒன்லி. ஓகே. ஓவரால் த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் அது மட்டும் பே பண்ணா போதும். நாங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஸோ கஸ்டமர்ஸ் வில் பி ஹாப்பி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப எங்க கிட்ட நிறையவே எங்களுக்கு ஃபுல்லாவே ஹப்ஸ் போயிட்டு இருக்கு. புக்கிங்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு டைம் இல்லை. ஓகே. இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி சொல்லணும்னா ரொம்ப ஈஸி ஆக்சஸ் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி பைபாஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பான் சிக்னல்ல இருந்து டுவர்ட்ஸ் இப்போ பல்லாவரம்ல இருந்து வராங்க அப்படின்னாங்கன்னா சென்னை சில்க்ஸ் சொர்ணமகால்ல இருந்து நீங்க சர்வீஸ் ரோடு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பான் சிக்னல் லெஃப்ட். ஸோ டுவர்ட்ஸ் திருநீர்மலை மெயின் ரோடு. திருநீர்மலை மெயின் ரோட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா ஹார்ட்லி 700 மீட்டர்ஸ் நம்மளோட மேட்லின் ப்ராப்பர்ட்டி அவைலபிள். ஸோ ஓஆர்ஆர் கனெக்டிவிட்டி அவுட்டர் ரிங் ரோட். ஸோ அந்த ரோட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வித்தின் அங்கிருந்து 700 மீட்டர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே நடுவுல தான் இந்த இது இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும். This is the 3 BHK 3 toilet. So the total sellable area is 1657 square feet. So this is the main entry. The veneer finish oda with elegant வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 8 feet door plus 4 feet width ஓட நம்ம ப்ரொவைட் பண்றோம். This is the living and dining. So the length will be almost is 27 feet and then width will be a 12 feet. So living and dining பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஒன் மோர் அட்வான்டேஜஸ் இதுல பாத்தீங்கன்னா ஸோ 10.6 feet இஸ் உங்களோட சீலிங் ஹைட் ஒர்க். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இந்த இதுல வரும். ஸோ ஐ மீன் உங்களுக்கு ஃபுல்லி கிளாஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் கோபைன் கிளாஸோட வித் நாய்ஸ் டிடெக்ஷனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பொல்யூஷன் உங்களுக்கு கம்மி பண்ற மாதிரி. ஸோ கிச்சன் பார்ப்போம். ஸோ கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியே இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஃபுல்லாவே நீங்க வந்து உங்களோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம வந்து ஸ்லாப் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப இருக்கும் போது அந்த டைம்ல எங்களுக்கு ஹைட் எதுவா இருக்கு, ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல் ஓப்பன் கிச்சன். ஸோ கஸ்டமர்ஸோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே கிச்சனை வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இதை மோஸ்ட் வெல்கம் பண்றாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ 3 BHK 3 toilets. ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துக்காக மாஸ்டர் பெட்ரூம்ன்றத சவுத் வெஸ்ட்ல உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும். இங்கேயுமே உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ மோர் வென்டிலேஷன், எந்த ரூம் எடுத்தாலுமே உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நம்ம எல்லா ரூம்லயுமே உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்றோம். திஸ் இஸ் த ஸ்பேஷியஸ் மாஸ்டர் பெட்ரூம் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எந்த பெட்ரூம் எடுத்தாலுமே 11x3 ஃபார் த திஸ் ஸ்கொயர் ஃபீட் 11x30. So this is the second bedroom
ஸோ செகண்ட் பெட்ரூமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித் லாவிஷா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இங்கேயுமே விண்டோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஒன் மோர் அட்வான்டேஜஸ், இந்த சிபி ஃபிட்டிங்ஸ், பாத்ரூமோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வாஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜாக்வாஸ் ஃபிட்டிங்ஸ் அண்ட் தென் வாஷ் பேஷன், WC. ஸோ இது எல்லாமே ஜாக்வாஸோட ஃபிட்டிங்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்க்கு ஜாக்வாஸ் ப்ரொவைட் பண்றோம் பேஸ்ட் ஆன் தி அவங்களோட ப்ராஜெக்டை இன்னும் டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் பெட்ரூம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் மாதிரியே இருக்காது. இதுவுமே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருப்போம். ஸோ ஃபுல்லி கிளாஸ் வித் கான்டெம்பரரி லாவிஷ் தீம்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபுல்லி கிளாஸ், ஃபுல்லி ஓப்பன். நீங்க மார்னிங் சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ல வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் ஸ்மாலா இருக்கும், ஒரு பெட்ரூம் பிக்கர் சைஸா இருக்கும், அந்த மாதிரி கிராம்டா இருக்கும்ன்றதே கிடையாது. 3மே வந்து பாத்தீங்கன்னா லாவிஷா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்தீங்கன்னா தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் 3 BHK 3 டாய்லெட்ஸ், 2 is attached, 1 is common. அது இந்த பாத்ரூம் தான் அது. ஸோ 1 is common பாத்ரூம். ஸோ காசா கிராண்ட் மேட்லின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல 2 and 3 BHKs அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து போடியம் பார்த்த மாதிரி வியூ வேணாம்னா நீங்க சிட்டி வியூ எடுத்துக்கலாம். சிட்டி வியூ வேணாம் அப்படின்னீங்கன்னா ஏர்போர்ட் வியூ எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆல் டைப் ஆஃப் வியூஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி 3 BHKலுமே சரி. ஸோ நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா நீங்க கண்டிப்பா பெனிஃபிட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஹை ரைஸ்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வாவ் ஃபேக்டர்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை மஸ்ட் கண்டிப்பா விசிட் பண்ணணும். நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் நான் சொன்னது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட் வெல்கம் டு காசா கிராண்ட் மேட்லின்.